இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் அடேனியம் செடியை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக கிராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நம்ம நிறைய சிங்கிள் பெட்டல் நம்ம சீட் போட்டு வளர்த்தோம்னா அதே கலர் வரும். ஆனால் மல்டி பெட்டல் அடேனியம் எல்லாம் நம்ம போடுற என்ன சீடு போட்டாலும் அதே கலரில் வராது. ஏன்னா அது கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஷுவராக அதே கலர் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வாங்குகிற செடி எல்லாமே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டபுள் கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. சிலதில் மல்டி கலர் நிறைய கிராஃப்டிங் பண்ணி இது நான் வாங்கினது 2 கலர், ரெட்டும் பிங்க்கும் இப்படி டபுள் கலரில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குற இந்த செடி நான் கிராஃப்டிங் பண்ணது. இது முதல்ல ஒரு முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இது எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணினேன், அதை எப்படி அவாய்ட் பண்ணால் இது சக்ஸஸ்ஃபுல் அமையுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இந்த டபுள் கலர் மல்டி பெட்டல் அடேனியம் தான் நான் இது பூத்து முடிஞ்சோன்னே ப்ரூன் பண்ணேன். அதில் உள்ள பீஸை எடுத்து என்கிட்ட இருக்கிற சிங்கிள் பெட்டல் ஆர்டினரி பிங்க் வெரைட்டி நான் சீடு போட்டு வளர்த்து 2 வருஷமான செடி. அது நான் ஒரே தோட்டியில் 2, 3 அந்த மாதிரி நட்டு வச்சிட்ருந்தேன். அது நல்லா பூக்குது, 2 வருஷமானது. அதில் நான் இதை கிராஃப்டிங் பண்ண போகிறேன். இது என்னன்னு சொன்னால், அந்த பேஸ் நம்ம எந்த செடியில் இதை வச்சு கிராஃப்ட் பண்ணுறோமோ அது பேர் ரூட் ஸ்டாக்குன்னு பேர். நம்ம சிங்கிள் பெட்டல் ஆர்டினரி அடேனியம். இனி எந்த மல்டி பெட்டலோ என்ன கலர் நமக்கு வேணுமோ அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இதில் ஒட்ட வைப்போமே, அதோட பேர் சயன்னு பேர். அந்த சயன், அதாவது அந்த பீஸோட அளவு ஷார்ட்டாக இருக்கணும். முதல்ல லாங்காக இருந்தால் அதில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாமல் அகலத்துலேயும் அந்த ரூட் ஸ்டாக்கோட ஸ்டெம் இருக்குது, அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அகலம். இதை நம்ம மேலே வச்சு பார்த்தோன்னா அந்த அடிப்பகுதி ஸ்டெம்மை விட இந்த துண்டு கொஞ்சம் சின்னதாக அகலத்தில் கம்மியாக அது உள்ளே நிற்கிற மாதிரி இருந்தால் அது ஈஸியாக ஒட்டிக்கும். ஒரு மிஸ்டேக் நான் பண்ணது என்னென்னா, அந்த பீஸ் அப்சைட் டவுன், அதாவது மேல் பக்கம் கீழ் பக்கம் பார்த்து மார்க் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அது ஒரே சைஸில் தான் தெரியும். அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தடவை அப்சைட் டவுனாக வச்சுட்டேன். அது என்னாச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அது கீழ்ப்பகுதி கீழே தான் இருக்கணும், மேல் பகுதி மேலே தான் இருக்கணும். கிராஃப்டிங் ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ நம்ம இந்த பீஸை அந்த ரூட் ஸ்டாக் மேலே வச்சுட்டு இப்படி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலே வச்சு இப்படி டைட்டாக நம்ம பிடிச்சிக்கணும். இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் அந்த டைட்னஸ் அதுக்கு கொண்டு வரணும். அப்படியே நல்லா ஒட்டுற மாதிரி அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இது மேலே நம்ம நூல் அல்லது நூலை வச்சும் கட்டலாம், ஈஸியாக அப்படியே நூலை வச்சு சுற்றியும் விடலாம். அப்படி இல்லாமல் நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நூல் வச்சு நல்ல கீழ்ப்பகுதி மேலே தான் நம்ம ஒட்டியிருக்கோம்னா, இப்போ இந்த பாலித்தீன் பேப்பர் தான் அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது. இப்போ நூலை வச்சு இப்படி நம்ம நல்லா சுற்றி கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் அந்த மாதிரி ஈஸியாக போட்டு விடலாம். அப்படியே டைட்டாக 2 பீஸையும் ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கணும், அதுதான் முக்கியம். அதில் இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சிடணும். அந்த கவரை நம்ம 2 வாரம் கழித்து எடுத்துடணும். இப்போ நம்ம மண் நல்லா, ஏன்னா இது லைவ் பிளான்ட்டு, அதனால் மண் ஈரம் காஞ்சோடனே நம்ம மண்ணில் அந்த பேஸில் தண்ணி ஊற்றலாம், நல்ல வெயில்லையே வைக்கலாம். இதை 2 வாரம் கழித்து அந்த கவரை நம்ம எடுத்துடணும், மேலே மூடி இருக்கிறத. அந்த கிராஃப்டிங் பண்ணது அப்படியே இருக்கணும். அது அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே நமக்கு அந்த ஜாயிண்ட் ஆகி தளிர் வர்றது தெரிஞ்ச பிறகு தான் அதை எடுக்கணும். பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டி அதிலிருந்து 2 பிரான்ச் அது வளர ஆரம்பிச்சிடுச்சு. இது நான் ரெட் கலர் மல்டிபெட்டல் வச்சு கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன்.
இது ஒரு 3 வீக்ஸ் கழித்து நான் எடுத்து பார்த்தா ஒரு தளிர் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த கவர் வழியாக. சரின்னு சொல்லி அது தளிர் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை எடுத்து பார்த்தா தளிர் வந்திருந்தது. ஆனால் பேஸில் கிராஃப்டிங் பண்ண பீஸை காணோம். கவரில் மேலே மூடி நம்ம டைட் பண்ணியிருந்தா அதில் பார்த்தா அதோட ஒட்டிட்டு வந்துடுச்சு. இதில் என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்சைட் டவுனாக வச்சுருக்கேன், அதனால இது செட் ஆகலை. அதனால் நம்ம அப்சைட் டவுன் மார்க் பண்ணிக்கணும், சின்ன பீஸாக வைக்கணும், அகலம் கம்மியான பீஸாக வைக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நம்ம இந்த ரூட் ஸ்டாக்குன்னு சொல்கிறோமே, அது கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு மேலே ஆன செடியாக தான் இருக்கணும். பூக்கிற செடியாக இருந்தால் தான் அது மெச்சூர்டாக இருக்கும். அதில் அதாவது இது ஒட்டுறது ஈஸியாக அதில் ஃபிட் ஆகி வரும். அதை யங்காக திக்கு இல்லாமல் ஸ்டெம்மாக நம்ம ஒட்டினோன்னாலும் செட் ஆகாது. சுருக்கமாக நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல மழை காலத்தில் இது பண்ணக்கூடாது கிராஃப்டிங். ஃபெப்ரவரி மாதத்தில் நம்ம ப்ரூன் பண்ணும்போதுமே அப்போது இது கிராஃப்டிங் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, முதல் முறையாக நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது ஒரு பிரான்ச் மட்டும் லைவ் செடி அப்படியே நம்ம வளர்த்துட்ருக்கிற செடியில் ஒரு பிரான்ச்சில் மட்டும் நம்ம பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லானால் அதுக்கப்புறம் மல்டி கிராஃப்டிங் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒட்ட போகிற அந்த பீஸோட லென்த்து ஷார்ட்டாக இருக்கணும், அகலம் ரூட் ஸ்டாக்கை விட கம்மியாக இருக்கணும், அப்சைட் டவுன் மார்க் பண்ணிக்கணும். டவுனுன்னா அந்த டவுன்லேயே வச்சாதான் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.